STEM நீட் அகாடமி தமிழ் வழியாக படிக்கும் மாணவர்களுக்காக மாணவிகளுக்காக பிரத்யோக யூடியூப் சேனல் இது இந்த அகாடமி திருச்சியில் செயல்பட்டு வருது. நம்ம இங்கிலீஷ் மீடியத்துக்கு பண்ணிட்டு இருந்தாலும் தமிழுக்குன்னே பிரத்யோகமாக பண்ணக்கூடிய வகுப்பறை இது. ஸோ நம்ம தமிழுக்குன்னு இயர்லாங்காக ரிப்பீட்டர் ப்ரோக்ராம் நம்ம நடத்திட்டு இருக்கோம் தெரியும். ஸோ அதில் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறவங்க கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம், ஃபில் பண்ணுங்கள். கூகுள் ஃபார்மில் இருக்குது, வாட்ஸ்அப் சேட்டில் நம்ம ஜாயின் பண்ணலாம். அது மூலியமாக டைரக்ட் ஆகும். எங்களுடைய நீங்கள் தொடர்பு பண்ணி இயர்லாங்காக ரிப்பீட்டர்ஸில் படித்து பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எப்படிங்கிறத நீங்கள் கலந்து ஆலோசிக்கலாம், பேசிக்கலாம். நீங்கள் இங்கே ஸ்டெம் அகாடமியில் ஜாயின் பண்ணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை நீங்கள் தக்க வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த சம்குள்ளர போகலாம். 2 குறுக்கான போலராய்டுகள் இடையே ஒரு போலராய்டின் தள விளைவு அச்சுடன் 22½ கோணத்தில் தள விளைவு தாள் வழியே ஊடுருவி வரும் ஒளியின் செறிவு என்பது I0 முதல் போலராய்டின் வழியே ஒளி சென்ற பின் ஒளியின் செறிவு. சரிங்களா? அப்புறம் போலராய்டு ரெண்டும் ஒன்றுக்கொன்று குறுக்காக வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னா ஒன்றுக்கொன்று 90 டிகிரியில் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இதுதான் ஆக்சிஸ். ஒன்றுக்கொன்று குறுக்காக வச்சிருக்கோமா 90 டிகிரியில். குறுக்குனா கிராஸ்ட் அப்படின்னா சிலுவை, கிராஸ், ஹோலி கிராஸ் சொல்லுவாங்கல்ல. அப்போ 90 டிகிரியில் இருக்கு. பார்த்தீங்கன்னா இதுக்கு இடையில ஒரு போலராய்டு 22½ டிகிரியில் வச்சிருக்கோம்னு சொல்கிறாங்க. அப்போ அதை வச்சுட்ருங்க, 22 டிகிரியில் வச்சுருங்க. அப்போ ஒரு போலராய்டை 22 டிகிரியில் வச்சாச்சு. அப்படிங்கும்போது பீட்டா = 22 ஆஃப் 22½ டிகிரியில் வச்சாச்சு. வைக்கும்போது இங்கே லைட்டு உள்ளர வருது, இங்கே வெளியே போகுது. இந்த வெளியே போகிற லைட்டோட ஒளிச்செறிவு என்ன? லைட்டுனா ஒளி தெரியுங்களா? அதான் சவுண்டும் ஒளின்னு தான் சொல்லுவோம், நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காண்டி லைட்டுன்னு சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒளிச்செறிவோட லைட் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இதுலேருந்து வெளியே வர அந்த ஒளியோட இது I0ன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஆக்சுவலாக இங்கே I1 இங்கே ஐன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா I0 எப்படி இருக்குன்னா I/2 தான் I0. அது இது அப்படியே செறிவு என்ன ஆயிரும், கம்மியாயிரும். இது நமக்கு தெரியும் பேசிக்ஸ்லாம். சரி, இப்போ I0ங்கிறது இந்த இதில் முதல் போலராய்டின் வழியே ஒளி சென்ற பின் ஒளியின் செறிவுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அந்த I0 இந்த 22 டிகிரியில் உள்ளர போகுது. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் என்ன ஆங்கிளில் போகுது. ஜன்னல் வழியாக அந்த கம்பியை கொண்டு போனோம்னா நேராக தான் கொண்டு போகணும், சார்ஜ் கொண்டு போனால் போகாது. அப்படி போகணும்னா கஷ்டப்பட்டு உள்ளே போகும். ரைட்டுங்களா? அப்போ அது ஒளி தானே, அதுக்கு ஒரு இது கிடையாது இல்லை. அப்போ ஈஸியாக 50% ஃபில்டர் ஆகிடும். சரிங்களா? பார்த்துக்குங்க. ஒரு தலைவிளைவு பெறாத ஒளி தலைவிளைவு பெற்ற ஒளியாக மாறும்போது, போலராய்டு ஒளியாக மாறும்போது அதோட பாதி அளவு செறிவு குறைஞ்சிருது. சரி, இப்போ அது என்ன I0 அதுதான் சொல்லியிருக்காங்க. முதல் போலராய்டு வழியே வர ஒளியின் அளவு, ஒளிச்செறிவின் அளவு I0ன்னு சொல்லிட்டாங்க. அதனால I0 போட்டாச்சு. இந்த ஒளியானது எதில் போகுது? இதில் போகுது. இந்த போலராய்டு 22½ டிகிரி சாட்சி வச்சிருக்கோம், அதில் போகுது. போய் வெளியே வரணும். வெளியே வந்துட்டு திருப்பி என்ன ஆகணும்? இந்த போலராய்டு வழியாக போய் திருப்பி வெளியே வரணும். ரைட்டா? இதைத்தான் நம்ம இங்கே கால்குலேட் பண்ண போகிறோம். இது தாலஸ் விதியின் மூலமாக கால்குலேட் பண்ணுவோம். தாலஸ் விதி நமக்கு தெரியும். தாலஸ் விதி மூலமாக இதை நம்ம கால்குலேட் பண்ணலாம். பார்த்துக்கலாமா? சரி, ரைட்டு. இப்போ தாலஸ் விதி என்ன சொல்லுது? I = I0 cos ஸ்கொயர் தீட்டா. சரிங்களா? இப்போ என்ன சொல்லுது? இப்போ ஐங்கிறது இந்த ஒளின்னு வச்சு I0னா இந்த ஒளி. இந்த ஒளி இப்போ இதில் எந்த டிகிரியில் போகுது? 22 டிகிரியில் போகுது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? இதை I1ன்னு வச்சுக்கோங்க. I1ங்கிறது என்ன? இது வழியாக வெளியே வர இந்த 22 டிகிரி இருக்குல்ல, அந்த போலராய்டு வழியாக வெளியே வர ஒளிச்செறிவின் அளவு. சரிங்களா? அப்போ நான் எப்படி பண்ண போகிறேன்? இந்த I0 22 டிகிரியில் பட்டு தான் வெளியே வருது. அதனால தாலஸ் விதியை உபய பண்ணும். அப்போ I1 = I0 cos 22½ டிகிரி ஸ்கொயர் பண்ணியாச்சு. ரைட்டு. இப்போ இந்த I1 தான் இதில் வெளியே வருது. அப்போ இதில் இது I1 உள்ளர போய் பட்டு இந்த இது வச்சுருக்கோம்ல குறுக்கா, அப்போ இது வழியாக வெளியே வருது. அப்போ நம்ம பார்த்தோம்னா ஆக்சுவலாக இதுக்கும் என்ன ஆங்கிள் டிஃப்ரென்ஸு? 90 - 22.5. அப்போ எவ்வளோ வருது? 67.5 டிகிரியில் இந்த I1 இந்த 3வது போலராய்டில் பட்டு வெளியே வரப்போகுது. அப்போது அந்த ஒளிச்செறிவு எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அதை எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு
I2 ஈக்குவல் டு I1 காஸ் 67.5 டிகிரி. சரிங்களா? இப்போ இதுதான் மூணாவது போலராய்டு வழியே வெளியே வரக்கூடிய ஒளியின் அளவு. ஸோ இப்போ நம்ம இந்த I1க்கு பதிலாக இதை ஃபுல்லாக போட்டுடலாம், சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ரைட்டா? I0 காஸ் ஸ்கொயர் 22.50 காஸ் ஸ்கொயர் 67.50. சரிங்களா? இப்போ நம்ம இந்த காசை வந்து சைன்னு மாற்றலாம். பிகாஸ் 90 மைனஸ் தீட்டானா காஸ் தீட்டா என்ன வரும்? சைன் தீட்டான்னு வரும் இல்லையா? அதுபோல் இங்கே அதுபோல் I0 காஸ் ஸ்கொயர் 22.5 தீட்டா சைன் ஸ்கொயர் 22.5 டிகிரி. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணலாம்? இதை காமனாக எடுத்துக்கலாமா? காமனாக ஃபேக்டர்ஸாக எடுத்துக்கலாம். அப்போ I0 போட்டுட்டு காஸ் 22.5 டிகிரி சைன் 22.5 டிகிரி போட்டாச்சு. ஹோல் பவர் ஸ்கொயர், இந்த எல்லாத்துக்குமே ஸ்கொயர் கொடுக்கலாம். அப்போ தான் இதுக்கும் ஸ்கொயர் இதுக்கும் ஸ்கொயர். இப்போ நமக்கு தெரியும் சைன் 2 தீட்டானா 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ தானே, ட்ரிக்னாமெட்ரி விகிதம். இதில் இருந்து நமக்கு இந்த இதை 2 இல்லை, அதனால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம். I0 2 சைன், இதை முதல் எழுதிக்கிறேன். சைன் 22.5 டிகிரி காஸ் 22.5 டிகிரி ஹோல் ஸ்கொயர். இங்கே 2 போட்டோம்னா டிவைடட் பை 2ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? ரைட். கொஞ்சம் பேஜை மேலே ஏற்றிக்கலாம். அப்புறமா என்ன பண்ணலாம்? ஸோ இதை ஃபார்முலா படி ஈஸியாக சொல்லிடலாம். I0 இங்கே 2 சைன் தீட்டா காஸ் தீட்டாக்கு சைன் 2 தீட்டா சைன் 2 தீட்டா 22.5 டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர் இருக்கும். ரைட்டா? அப்போ பார்த்தீங்கன்னா 22.5 2 டைம்ஸ் நம்ம பெருக்கணும்னா ரெண்டு தடவை பெருக்கணும்னா என்ன கிடைக்கும்? 45 டிகிரி. இப்போ I0 சைன் 45 டிகிரி டிவைடட் பை 2 ஹோல் எல்லாத்துக்கும் ஸ்கொயர் மேலே போட்டாச்சு. அடுத்தது சைன் 45ஓட மதிப்பு என்னமா தெரியும்ல நமக்கு? சைன் 45ஓட வேல்யூ I0 1/√2. இங்கே √2 ஆல்ரெடி இருக்கு. சரிங்களா? மல்டிப்ளை இது போட்டுக்கலாம், பெருக்கல் போட்டுக்கலாம். 2 போட்டாச்சுன்னா I0 இங்கே √2க்கு 2 ஸ்கொயர் கொடுத்தோம்னா 2 வரும். 2 × 2 இங்கே 2 ஆல்ரெடி ஸ்கொயர் பண்ணோம்னா 4 வரும். அப்போ 8 வந்துடும். I0/8. அப்போ இந்த